ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் சீரிஸா இருக்கட்டும், ஸோ இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸ் பற்றின காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை பெஸ்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, ஏதாவது எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலுமே அந்த கோர்ஸ் படிக்கிறது பெஸ்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2024 க்ளோசிங் கட் ஆஃப் தான் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் சூஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி காலேஜஸ்ல போகணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வேணும் அப்படின்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோல பார்த்தோம்னா ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2749 தான். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐடிஎஸ். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 135, பிசிக்கு 85, எம்பிசிக்கு 81.5, எஸ்சிக்கு 89.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 88.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎம்எல் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 104.5, எம்பிசிக்கு 88.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 92 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 86.5லையும் எஸ்சிக்கு 89 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 127.5ல, பிசிக்கு 91ல, பிசிஎம்க்கு 110ல, எம்பிசிக்கு 90ல, எஸ்சிக்கு 95.5ல, எஸ்சிஏக்கு 127.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இசிஇ கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 122ல, பிசிக்கு 104ல, எம்பிசிக்கு 94ல, எஸ்சிக்கு 114.5ல, எஸ்சிஏக்கு 103.5ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் என்ன காட்டுறதோ சொல்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 83 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 118ல, பிசிக்கு 103.5ல, எம்பிசிக்கு 93.5ல, எஸ்சிக்கு 95ல, எஸ்சிஏக்கு 91 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பற்றி டவுட்டாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிய 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம மூலியமா நீங்கள் நம்ம சேனல் யூஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ்மே கிடைக்கும். தேங்க்யூ.